Hi friends, welcome to Tech Settai. நான் உங்கள் விஸ்வநாதன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Plextone அப்படிங்கிற ஏற்கனவே இதில் ஒரு அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். பட் இப்போ வந்து DX6 அப்படிங்கிற ஒரு கேமிங் ஹெட்ஃபோனை தான் நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வெறும் கேமிங் மட்டும் இல்லை, இது நார்மல் யூசேஜுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்டை தான் நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறோம். என்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இதோட பேசிக் ரிவ்யூவும் இப்போ நம்ம இந்த வீடியோலையும் பார்ப்போம். ஸோ அதோட பாக்ஸ் இதுதான். வாங்க அன்பாக்சிங் பண்ண போகலாம். ஸோ இந்த பேக்கேஜை வந்து நான் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணேன். எனக்கு வந்து அமேசான் டெலிவர் பண்ணாங்க. இந்த பேக்கேஜை ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நார்மல் இப்போ பேக்கேஜோட குவாலிட்டின்னு பார்த்தோன்னா நார்மலாக நல்லா இருக்குது. எப்போவுமே அமேசானில் ஓரளவுக்கு பேக்கேஜ்லாம் சேஃபாக வரும் மற்றதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடெக்ஷனுக்காக வச்சுருந்தாங்க. கீழே தான் ஆனால் பீஸ் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளோட ஹெட்செட்டு, Plextoneோட DX6. அதோட ஓவரால் வியூ வந்து பார்த்தோம் அப்படின்னா பேக்கேஜ் ரொம்பவே ஒரு ப்ரீமியம் ஹெட்ஃபோன் மாதிரி ஃபீல் ஆகிற அளவுக்கு ஒரு நல்ல பேக்கேஜ் தான் இவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான். இதில் பார்த்தோன்னா நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறது வந்து பிளாக் கலர் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதில் ரெட், க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 வேரியண்ட்டும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து வாரண்டின்னு பார்த்தோன்னா நமக்கு 1 இயர் கிடைக்கிது. அதுவும் இல்லாமல் 3 ஹைப்ரிட் டிரைவர் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லணும்னா இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷனும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஓகே, இதை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிற கவரை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து நம்மளோட இயர்பீஸ் வந்து அக்சசரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இயர்பீஸ் தனியாக இருக்குது. நம்ம இயர்பீஸை எடுத்து தனியாக கீழே வச்சுருவோம். அது அப்புறம் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இயர்பீஸை எடுத்த உடனே கீழே பார்த்தோம் அப்படின்னா வாரண்ட்டி கார்டு இருக்குது. வாரண்ட்டி கார்டு வந்து 1 இயருக்கு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கேரண்டி கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து 1 இயருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே யூசர் மேனுவல் இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா கைடுமே அதுக்குள்ளே இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலன்னா அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அக்சசரிஸ் என்னெல்லாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பேக்கேஜ் ரியலி ஒரு ப்ரீமியமாக தான் ஃபீல் ஆகிற அளவுக்கு தான் இருக்குது பேக்கேஜு. ஸோ அக்சசரிஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ உள்ளுக்குள்ளே வெறும் 3 sets ஆஃப் பட்ஸ் மட்டும்தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது. வேறு எந்த அக்சசரிஸும் இதோட கிடைக்கல. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன பாக்ஸ் இருக்குது. அந்த சின்ன பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதுக்குள்ளே 3.5 mm அந்த கனெக்டர் ஒயர் இருக்குது. ஸோ இது இயர்பீஸ் தனியாக இருக்கும். இந்த ஒயரை வச்சு தான் அந்த இயர்பீஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுவும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி மெட்டீரியல் இருக்குது அப்படிங்கிறத. அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது டாங்கிள் ஃப்ரீ ஒயர் மாதிரி தெரியல, ஆனால் காப்பர் ஒயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட குவாலிட்டி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இயர்பீஸையும் பார்த்துருவோம். ஸோ இயர்பீஸ் பார்த்தோன்னா ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வச்சுருக்காங்க. நான் நினச்சதை விட இது ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் வந்து ட்ரிபிள் டிரைவர் அப்படின்னோடனே ரொம்ப பெருசாக இருக்கும், கண்டிப்பாக வந்து காதலெல்லாம் ஃபிட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் இது பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ஒரு ஹெட்செட்டை விட கொஞ்சம் ஒரு இது எக்ஸ்ட்ராவாக இருக்குது தவிர பட் ரொம்பவே பெருசாலாம் இல்லை. ஸோ ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிலே எழுதியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பொதுவாக எல்லா ஹெட்செட்லேயுமே இருக்கிற மாதிரி. அதை வச்சு நம்ம நார்மலாக நம்ம கனெக்டர் ஒயரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதோட இயர்பீஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஈஸியாக உங்களுக்கு வந்து நிற்கிது, காதில் வச்ச உடனே நிற்கிற மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஒன்மோரோட ஒரு ஹெட்செட்டோட கம்பேர் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தோம் அப்படின்னா நார்மல் MI ஹெட்செட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த சைஸ், இது பிஸ்டனோட சைஸ் அளவுக்கு தான் இருக்குது. இது ஒன்மோர் பிஸ்டன் ஹெட்ஃபோனு. ஸோ சைஸ் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது எப்படி கனெக்ட் பண்ணுறது இந்த ஒயரோட அப்படிங்கிறதையும் நம்ம காட்டுவோம். ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒயர் இருக்குது, அதுலேயும் ரைட் லெஃப்ட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பின்னாடியே. அதையும் இதில் இருக்கிற ரைட் லெஃப்ட்டோட கரெக்டாக நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும், மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிக்ஸிங் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு அது செட் ஆகிடும். பட் எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதுவும் அட்வான்டேஜ் தான். டைட்டாக இருக்குது, எங்கேயும் கீழே வாய்ப்பு இல்லை.
அதுக்கப்புறம் மைக்கும் ஒரு கண்ட்ரோல் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா கனெக்டரோட மெட்டீரியல் பார்க்குறதுக்காக தான் நான் இது எல்லாமே காமிச்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து பேக்கெட்லலாம் வச்சோன்னா டக்குன்னு சிக்காகுதான்னு கேட்டால் கண்டிப்பாக டக்குன்னு வந்து ஒரு மாதிரி சிக்கலாகிடுது. அதை நம்ம மேனுவலாக எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அது சின்ன ப்ராப்ளம் தான் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு கோல்ட் பிளேட்டட் தராங்க. இதுக்கு முன்னாடி நான் அன்பாக்சிங் பண்ண அந்த பீஸில் கோல்ட் பிளேட்டட் கிடையாது, பட் இது கோல்ட் பிளேட்டடாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் எப்படி ஃபிட் பண்ணேனோ நீங்கள் பாக்ஸில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி ஒரு ஃபிட்டிங் தான். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்னோடய மொபைலில் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதோட ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா இயர்ஸில் ஈஸியாக வந்து செட் ஆகிற மாதிரி இருக்குது. பார்த்தோம்னா எனக்கு எந்த ஹெட்செட்டும் என்னோட காதிலே நிற்காது. ஸோ இது கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே நம்ம வந்து ஹியர் பண்ணி பார்ப்போம். நான் ஒரு 5 minutes ஹியர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். 5 minutes later. ஸோ இந்த ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் பேஸ் வந்து ரொம்பவே வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. பட் ட்ரிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாத மாதிரி பண்ணியிருக்காங்க. சோனி ஹெட்செட்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பேஸ் இருந்துச்சு. நான் ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹெட்செட்டோட கம்பேர் பண்ணும்போது இதோட பேஸ் வந்து ஆப்டிமைசேஷன் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதில் ட்ரிபிள் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 டிரைவர் வந்து நார்மலாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். இன்னொரு டிரைவர் வந்து உங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக ஆக்ட் ஆகும். ஸோ ஆப்டிமைசேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. பேஸோடதும் நல்லாயிருக்கு, ட்ரிபிளோடதும் ஓரளவுக்கு. உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாக கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் நான் ராக், ஜாஸ் அந்த மாதிரி மியூசிக்ஸ் தான் நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஹெட்ஃபோன் தான். வந்து நீங்கள் தனியாக ரிமூவ் பண்ணலாம். அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் இதை வந்து ப்ளூடூத் ஹெட்செட்டோடையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளூடூத் ஹெட்செட்டோட இதை லிங்க் பண்ணிங்கன்னா இது ப்ளூடூத் ஹெட்செட்டாகவும் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறையா வெர்ஷன்ஸ் இருக்குது. 3.5mm ஜாக், அதுக்கப்புறம் 3.5mm ப்ளஸ் மைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். டைப் சியில் வேணும்னாலும் இதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ஒயர்லெஸ்ஸும் வந்திருக்கு. ஸோ இதே டிரைவர் தான் கிடைக்கும். இது வந்து நான் இப்போ வாங்கிக்கிறது ஒயர்டு வெர்ஷன். நீங்கள் ஒயர்லெஸ் வேணும் அப்படின்னா இதுலேயே கிடைக்கும். இந்த கம்பெனிலேயே வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஒயர்லெஸ்ஸை வந்து ஆர்டரும் பண்ணிக்கலாம். இது வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிளாக் வேரியன்ட் அப்படின்னு. இதில் வந்து மொத்தம் இன்னும் 3 வேரியன்ட் இருக்குது. ஒன்று பிளாக், ரெட், அதுக்கப்புறம் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்ச், தட் மீன்ஸ் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதோட குவாலிட்டியாக இருக்கட்டும், பில்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எல்லாமே ஒரு டீசெண்ட்டை விட நல்லாவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்கள் எப்படி வந்து ஒரு போட்டில் வந்து எதிர்பார்ப்பீங்களோ அந்த பில்ட் குவாலிட்டி இதில் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி வந்து அதை விட நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் அழுத்தி நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இந்த அமேசான்லேருந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ பிடிச்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இதோட ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கூட உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.